Hi friends, welcome to our channel Explore Canada. இன்னைக்கு நம்ம வீடியோல கனடியன் பீப்புளுக்கும் அமெரிக்கன் பீப்புளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்னு சொல்லலாம். அவங்க எல்லா டைமும் அதை சாப்பிடுவாங்க. லஞ்ச் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும். அந்த டோனட்ன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த கிறிஸ்பி க்ரீம்ன்றது மட்டும்தான் நம்மளால் அது எப்படி செய்கிறாங்கன்றது டேரெக்டாக நம்மளால் கண்ணாடி வழியாக பார்க்க முடியும். லொக்கேஷனில் 20 மில்லியன் டோனட் செய்யணும்னா அது எப்படி செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனுஷனால் செய்ய முடியுமா? அவங்களால அவ்வளோ தூரம் பண்ண முடியுமானா இங்கே கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குது. ஒன்லி கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு இடையில கொஞ்சம் வேலை மட்டும்தான் மனுஷங்க செய்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அந்த மாவு எடுத்ததுக்கப்புறமா அந்த மிஷினில் இது மாதிரி பார்த்திங்கன்னா உருண்டை போடுறதுன்றனால ஒரே சைஸாகவே இருக்கும். ஏன்னா மிஷினே உருண்டை போடுறது பார்க்கலாம். அது செயின் மாதிரி இருக்குது இல்லைங்களா? இது சைக்கிள் செயின் எப்படி மேலேயும் ரொட்டேட் ஆகுமோ அதே மாதிரி இதுவுமே செயின்ஸ் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். டோனட்ஸ் எல்லாம் அந்த மாவு ரவுண்ட் ஆகிறதுலேருந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 1 by 1 லேயராக பொறுமையாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதை அவங்க மேனுவலாக அட்ஜஸ்ட்டும் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எண்ணெய் ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு சுட எண்ணெய். அது இப்போ அந்த எண்ணெயில் தான் இப்போ இந்த டோனட்ஸ் விழும். சப்போஸ் இப்போ கஸ்டமர்ஸ் நிறையா இல்லை அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த எண்ணெயில் பொரிக்க மாட்டாங்க. இங்கே உங்களுக்கு டோனட்ஸ் நல்லா ஹாட்டாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மற்ற இடத்த விட. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை ஆன் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அழகாக இந்த எண்ணெயில் இறங்கிடுச்சு பாருங்கள். லைனாக அதே அந்த லைனை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்படியே இறங்குது. இங்கே இறங்கிடுச்சு இல்லைங்களா? அடுத்தது ஒரு சைடு இங்கே வெந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆகுது பாருங்கள். இங்கே ஒரு மெஷின் இருக்குது. என்ன பண்ணோன்னா அந்த வர ஃபுல் டோனட்ஸையும் ஒரு வாட்டி அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிடும். அந்த ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடு வேகும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடு வேகும். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஆரோ காமிக்குது இல்லைங்களா? அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் சிரப் பொறுமையாக அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். அழகாக அது மேலே ஒரு இடமாகவும் கிளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சுகர் சிரப் கொட்டிக்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுமையாக அந்த ட்ரெயில் போகும். ஏன்னா அந்த சுகர் கோட்டிங் கொஞ்சம் காஞ்சாதான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிசுன்னு ஒட்டும் இல்லைங்களா? அதனால் என்னென்னா இது ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக பொறுமையாக அந்த ட்ரெயிலில் மூவ் ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயில் 2 பக்கமும் ஃப்ளிப் ஆகி பாருங்கள், நல்லா ஃப்ளிப் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஃப்ளிப் ஆகிட்டு 2 பக்கமும் வேகும். அதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் கோட் ஆகிட்டு வருது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இப்போ வர்றது எல்லாமே ட்ரையிங் ப்ராசஸ். அந்த கோட் ஆனது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்காக. கிறிஸ்பி க்ரீமியோட டோனட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்றதுனால சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். இந்த நார்மல் டோனட்டை ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அதர் டோனட்ஸ். பாருங்கள், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே தான் எடுத்து அவங்க விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றது வர்றது இவங்க இங்கேருந்து எடுத்து விற்பாங்க. உள்ளே போகுது இல்லைங்களா? அது எதுக்கு அப்படின்னா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டோனட்ஸை மேக் பண்ணுறது. இப்போ அது மேலே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கோட்டிங் இருக்கும், சாக்லேட் கோட்டிங் இருக்கும், அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை பண்ணுறதுக்கு என்னென்னா, அது அந்த ட்ரெயில் வழியாக அப்படியே உள்ளே போகும். அங்கே இருக்கிறவங்க அதை எடுத்து மற்ற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டோனட்ஸை ரெடி பண்ணி கொண்டு இங்கே வைப்பாங்க. நல்ல கஸ்டமர் சர்வீஸ் இங்கே பார்க்கலாம். இது ஸ்ட்ராபெரி ஸ்ப்ரில்லுன்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ராபெரி லேயர் கோட்டிங் மாதிரி இருக்கும். நிறைய பேர் இங்கே வாங்குறது என்ன அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் டோனட் தான். இங்கே பாருங்கள், காலையில் ஒரு 11 மணிக்கு எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போதே க்யூ வெளியே தான் நாங்கள் நின்றுட்டுருந்தோம். வெளியிலேருந்து தான் உள்ளே வந்தோம். நம்மளுக்கு இது புதுசாக இருந்தாலும் இங்கே இருக்கிற பசங்களும் இது ஒரு ஆவலாக பார்க்குறாங்க. அதுதான் கிறிஸ்பி க்ரீமியோட ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லுவேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸை பார்க்கலாம். நீங்கள் க்ரீம் ஃபில்டு, அதுக்கப்புறம் அதில் சாக்லேட் மேலே டிப் பண்ணது, சாக்லேட்டு, ராஸ்பெரி டிப்பிங், சுகர், அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பவுடர் சின்னமன், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இங்கே காஃபி ஷாப்பும் இருக்குது. நாங்கள் வந்த ஷாப்பில் என்ன அப்படின்னா, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால அங்கே உட்காந்து எங்களால் சாப்பிட முடியாது. ஒன்லி டேக் அவே ட்ரைவ் த்ரூ மட்டும்தான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ட்ரைவ் த்ரூ. பாருங்கள், நாங்கள் இதை தான் வாங்கியிருந்தோம். எங்கள் கூட இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் இவ்வளோ வாங்கியிருந்தோம். அங்கே சாப்பிட முடியாதுன்றதுனால நாங்கள் கொண்டு போயிட்டு சுட இருக்கிறத காரில் உட்காந்து சாப்பிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம்.
ஸோ டோனட்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, டோனட்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் கனடாவில் இருந்தாலும் இல்லை அமெரிக்காவில் இருந்தாலும் கிறிஸ்பி கிரீமியோட டோனட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.